கம்யூனிகேஷன் டிவைஸும் தொலைஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்றது? எங்கள ஒருத்தர் இங்க வந்ததா தகவலை தெரிவிக்கணுமா? வேற வழியே இல்ல. ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே. கவலைப்படாதீங்க, அந்த வழியை நாங்க கண்டுபிடிக்கிறோம். என்ன செய்யறதா இருந்தாலும் சீக்கிரம் செய்யுங்க. உங்க எல்லாருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. வேலையை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு நாம அந்த இடத்துக்கு போறோம். எல்லாராலையும் அந்த இடத்துக்கு போக முடியாது. சோ நாஜியா, நோபிட்டா 3 பேர் மட்டும் போறோம். நல்ல ஐடியா. அப்ப நான் வரக்கூடாதா? நானும் வரக்கூடாதா? ஆமா, நிறைய பேர் போனா நமக்கு தான் ஆபத்து. நோபிட்டா ஜாக்கிரதையா இரு. அவனுக்கு ஒண்ணாகாது, அதான் நான் கூட போறான்ல. சரி சரி, கொஞ்ச நேரத்துக்கு நீங்க எல்லாரும் போய் ஓய்வெடுங்க. ருக்கு அவங்களுக்கு உதவி பண்ணு. ஓகே ஓகே, வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இந்த இடம் ரொம்ப அழுக்கா இருக்கும், ஆனா அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பிரசிடென்ட்டை காப்பாத்துறது தானே முக்கியம். டோரோ குரு, நீங்க தான் வந்திருக்கீங்களா? முக்கியமான விஷயம், நான் உடனடியா கிரிமுவாவை பார்க்கணும். சரி. என்ன விஷயம்? எதுக்காக இப்படி ராத்திரி நேரத்துல வந்து என்ன தொந்தரவு பண்ற? ஆனா நீ இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்கன்னா கண்டிப்பா அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். முக்கியமான விஷயம் தான் சார். இந்த டேப்ப கேட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். அங்க போய் பிரசிடென்ட்டையும் நம்ம ஆளுங்களையும் காப்பாத்தி கொண்டு வருவோம். ஆனா பிஷி ஆளுங்க ரொம்ப மோசமானவங்க. இது கென்குவோட குரலாச்சே. சரியா சொன்னீங்க. நம்ம மேல தாக்குதல் நடத்த அவங்க ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டம் என்னங்கிறது இந்த டேப்ல விவரமா இருக்கு. நேத்து நொறுங்கின பிளேன்ல தான் இந்த டேப் கிடைச்சது. அந்த பிளேன்ல இருந்த மத்த எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இந்த டேப்புக்கு மட்டும் எதுவும் ஆகல. இது உங்களுக்கு உதவியா இருக்குமேனு தான் நான் இத கொண்டு வந்தேன். ஆனா இங்க இருந்து நாங்க எப்படி உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறது? ஓ, இத நான் யோசிக்கவே இல்லையே. நம்ம கிட்ட இருந்த கம்யூனிகேஷன் டிவைஸும் தொலைஞ்சு போச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இனிமேல் அவங்களால தகவலை யாருக்கும் தெரிவிக்க முடியாது. கவலைப்படாதீங்க, ஒரு வழி இருக்கணும். அப்ப நாளைக்கு நாம அந்த இடத்துக்கு போறோம். எல்லாராலையும் அந்த இடத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளைக்கு பெரிய ஆளுங்க நம்மள தாக்க வராங்க. ஓகே, நீ ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்க. சீக்கிரமா நம்ம ராணுவ படையை அனுப்பி அவங்களை கைது பண்ண சொல்லு. அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியமே கிடையாது. நீ என்ன சொல்ற? அவங்க நம்ம இடத்துக்கு வரதுக்கு தான் திட்டம் போட்டிருக்காங்க. அவங்க திட்டப்படியே எல்லாம் நடக்கட்டும். நம்ம இடத்துக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட தேடிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாரையும் கைது செஞ்சிடலாம். இவ்வளவு சுலபமான சந்தர்ப்பத்தை ஏன் நழுவ விடணும்? நல்ல யோசனை தான். ராணுவ படை தலைவனா இருக்க நீ தகுதி உள்ளவன் தான். உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார். நாளைக்கு பாப்பிக்கு மரண தண்டனை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் தான் ஆள போறேன். நெருங்கிட்டோம். நம்ம பிஷ கிரகத்துக்கிட்ட நெருங்கிட்டோம். நம்ம பிஷ கிரகத்துக்குள்ள நெருங்கும் போது அங்க ரொம்ப பெரிய வெடி சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. நம்ம வந்தது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம என்ன பண்றது? சீக்கிரமா ஏதாவது யோசி. இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல. என்னையே சொல்றல, நீ ஏதாவது யோசிக்க வேண்டியதானே? எதிரிங்க தாக்குறாங்க. இல்ல இங்க இருந்து ஏதாவது சேட்டலைட் பாஸ் ஆச்சுன்னா வால் நட்சத்திரம் கிரகத்துல வந்து விடும். இப்ப விழுந்தது வால் நட்சத்திரம் தான். ஐடியா கிடைச்சிருச்சு. நம்மளும் வால் நட்சத்திரம் மாதிரியே கீழே விழலாம். அப்ப டோரேமான், நீ சொல்ற ஐடியா வேலைக்கு ஆகுமா? கண்டிப்பா வேலைக்கு ஆகும். ஓகே, போகலாம். நாம இப்ப பிஷா கிரகத்துக்குள்ள வந்துட்டோம். இடிச்சுக்கிட்டு செதற போறோம்.
வடக்கு மலைப்பகுதி கிட்ட ஒரு வால் நட்சத்திரம் விழுந்திருக்கு. ரொக்கோ ரொக்கோ பிஷியா கிரகத்தோட கேபிட்டல் எங்க? அது இங்க இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்கதான் பிரசிடென்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் அது வால் நட்சத்திரம் மாதிரி தெரியல, ஏதோ மிஷின் மாதிரி தெரியுது. இப்ப நாம என்ன பண்றதுன்னு தெரியல சார். வரட்டும் வரட்டும், நம்மளை ஏமாத்துறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. பிஷியாவோட கேபிட்டல் அங்கதான் இருக்கு. அவங்க தலைமை செயலகத்துல தான் பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியா? சரி வாங்க இங்க இருந்து கிளம்பலாம். இரு இரு அவசரப்படாத. நம்மளால இந்த டேங்க ஊருக்குள்ள எடுத்துட்டு போக அப்ப முடியாது. என்ன பண்றது? Vanish spray. முதல்ல இத நம்ம ஹெலிகாப்டர் மேலயும் நம்ம தலை மேலயும் தேய்ச்சுக்கலாம். அப்படி தேய்ச்சுக்கிட்டா நம்ம வரதோ ஹெலிகாப்டர் வரதோ உங்க கண்ணுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இரு, நம்மளால ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியாது. கவலைப்படாதீங்க, நான் அதை யூஸ் பண்ணல. நான் ஒரு அற்புத சக்தி உள்ள நாய்ங்கிறதுனால என்னால எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும். இது எப்படி இருக்கு? இந்த கெட்டப்ல என்னையே எனக்கு அடையாளம் தெரியல, அதனால அவங்களும் கண்டுபிடிக்கவே முடியாது. சரி நாங்க மறையிறோம். Vanish spray. மறந்துட்டோம். நெசமாவா? நம்ம இங்கேயே நம்ம டேங்க மறைச்சு வச்சிடலாம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. சரி சரி வாங்க கிளம்பலாம். நம்ம எந்த வழியா போகணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே என் பின்னாடி வாங்க. சார் பூமியில இருந்து வந்தவங்க திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க. எங்க கண்ணுக்கு அவங்க தெரியல சார். என்ன சொல்றீங்க? இப்ப அங்க யாருமே இல்ல சார். இந்த இடம் முழுக்க தேடி பார்த்துட்டோம், அவங்கள எங்கேயுமே காணோம். அதோட அவங்க கொண்டு வந்த மிஷினையும் காணோம் சார். பூமியை சேர்ந்த அவங்களால எப்படி மறைஞ்சு போக முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. கொஞ்ச நேரம் பொறுமையா காத்துருங்க. எப்படி இருந்தாலும் அவங்க இங்கே தானே வந்தாகணும். அவங்களுக்கு எதுவும் இருக்க கூடாது. நீ எதுக்காக கவலைப்படுற சிசுகா? அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏய் நீ டேங்க் ரொம்ப நல்லாவே ஓட்டுறியே. முதல் தடவை நீ இத ஓட்டுற மாதிரியே தெரியல. சூப்பரா ஓட்டுற. நான் இன்னும் சரியா ஓடல. எனக்கு நிறைய பிராக்டிஸ் தேவை. இல்ல இல்ல நீ சூப்பரா ஓட்டுற. நோபிட்டாவை விட நீ ரொம்ப நல்லா ஓட்டுற. பேசாம வரையா, எனக்கு பயமா இருக்கு. நான் நினைச்சதை விட இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்குப்பா. ஆமாலே அமைதியா இருக்கு. கிரிமா இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமையானா இங்க கூட்டம் பயங்கரமா இருக்கும். நானும் பிரசிடென்ட்டும் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்க வந்து நிறைய பொருட்களை வாங்கிட்டு போவோம். ஆனா இப்ப இங்க ராணுவ அதிகாரிங்க மட்டும்தான் இருக்காங்க. இங்க எல்லா இடத்துலயும் ஜெனரலோட போட்டோவை தான் மாட்டி வச்சிருப்பாங்க. அதுங்க கிட்ட மாட்டிக்காம ஜாக்கிரதையா இருங்க. யார் யார் வராங்கன்னு கண்காணிக்க அது கண்ணுல கேமரா இருக்கு. அதனால இந்த இடத்துக்குள்ள யார் வந்தாலும் கண்டிப்பா அவருக்கு அது தெரிஞ்சிரும். கிரிமா ரொம்ப மோசமானவன். எப்படியாவது எல்லா கிரகத்தையும் அடையணுங்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். ஆனா எங்க பிரசிடென்ட் அப்படி கிடையாது, ரொம்ப நல்லவங்க. அதனால கிரிமோ சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்ல. இதுக்காகவே அவன் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்க கிரகத்தை தாக்க வந்துட்டான் தெரியுமா? நயவஞ்சகன். ரஷ்யாவோட தலைமை செயலகம் எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லு, அப்புறமா பேசு. கிரிமாவை பத்தி பேசிக்கிட்டே வந்ததுனால நம்ம வழி மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சாரி சாரி, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அங்க பார்க்குக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இருக்குல்ல, அங்க எங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. முதல்ல அவங்கள போய் நம்ம மீட் பண்ணலாம். ஆகா, அப்படின்னா சீக்கிரம் வாங்க, நாம போய் அந்த பார்க்ல ஒளிஞ்சுக்கலாம். சார் அவங்க இப்ப மானிட்டர்ல தெரியுறாங்க சார். அவங்க பார்க்குக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. பார்க்க சுத்தி நம்ம ஆளுங்களை நிறுத்துங்க. நம்ம ஆளுங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்க புத்திசாலிகளா இருக்கலாம், ஆனா அவங்கள விட நான் புத்திசாலின்னு நிரூபிக்கிறேன். டோரிமான் ஐடியாவை பிரச்சனை முடிக்கிறதுக்காக பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? என்னையே குறை சொல்றேன். அவ்வளவு இந்த ஸ்ப்ரே 4 மணி நேரத்துக்கு தான் வர்க் பண்ணனும் சொல்றேன். நிரந்தரமா மறைய வைக்கிறதுக்கு எந்த ஸ்ப்ரேயும் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் சண்டையை நிறுத்துறீங்களா? இது எல்லாம் என்னுடைய தப்பு தான். நான் ரொம்ப பேசிக்கிட்டே வந்ததுனாலதான் நாம இப்படி மாட்டிக்கிட்டோம். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. அங்க பாருங்க, பிஷியா வீரர்கள் சில பேர் இருக்காங்க. அவங்கள தாண்டி எப்படி போறது சொல்லுங்க. நாம அப்படியே போக பார்த்தாலும் கண்டிப்பா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா சொன்ன ஜியான்.
பூமியில இருந்து வந்தவங்க இப்ப எங்க இருக்காங்கங்கிற விவரம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப நல்லது. உடனே அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைங்க. பாப்பியோட சேர்த்து அவங்க கதையை முடியணும். சீக்கிரமே நான் பிரிக்கா கிரகத்தோட பிரசிடென்ட் ஆகணும். நாம பூமியில இருக்கிறவங்கள கொன்னுட்டா இங்க அவங்க ஆளுங்க யாரு இருக்காங்கன்னு தெரியாதே. எதுவும் பேசாத, சொன்னதை மட்டும் செய். எனக்கு என்ன வந்தது? நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். இவரு பிரசிடென்ட் ஆயிட்டா நானும் பிரபலமாயிடுவேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க கண்ணுல மாட்டாம நாம எப்படியாவது இங்க தப்பிக்கணும். அதத்தான் நானும் யோசிக்கிறேன். கொஞ்சம் இருங்க, என்னோட பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். சீட்டா லோஷன். நாம இத போட்டுக்கிட்டோம்னா நம்மளால ரொம்ப வேகமா ஓட முடியும். அப்ப குடுல உடனே அதை போட்டுக்கலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஓட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நிக்கவே முடியாது. அப்படியே நின்னாலும் எதிரிங்க கிட்ட மாட்டிக்குவோம். என்னது? அது ரொம்ப ஆபத்தானதாச்சே. இத யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்க இருக்காங்க? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல. இப்ப வேற வழி இல்லையே. நம்ம கிட்ட நேரமும் இல்ல. டோரேமான், உன் கால் குட்டையானது, அதனால கொஞ்சமா போட்டுக்கோ. வா